போடு. ஸ்கூல்ல நான் 1 நம்பர் பிளேயர் தெரியுமா? ஒழுங்கா பந்தா கச்சுமா போடு. ஏய் மீனா ரவி கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பாக்கு வேற ஏதோ ஃபோன் கால் வருது. ஏதோ முக்கியமான காலா இருக்க போது கொஞ்சம் சத்தம் போடாத விளையாண்டுட்டு இருங்க. என்ன கிளம்பலையா நீங்க ஸ்கூலுக்கு? சீக்கிரம் கிளம்புங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ யாருங்க பேசுறது? நான் ரமேஷ் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஓ அத்தையா? ஓ சாரிங்க. எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான கால் வர வேண்டியது இருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க தான் கூப்பிடுறாங்களோன்னு நினைச்சிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்னைக்கு ஃபோன் பண்ணாதீங்க. இன்னைக்கு அதிசயமா ஃபோன் பண்ணிருக்கீங்க. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள, வீட்ல ஒரு விசேஷம் வச்சிருக்கா. அதுக்கு தான் உங்களை முறையா கூப்பிடலான்ட்டு ஃபோன் பண்ணோம். அதான் நம்ம கலவுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதாங்க 2வது புள்ள. ஆமாங்க மாப்பிள்ள, 7 மாசம் ஆகுது. அதுக்காக தான் உங்களை எல்லாம் கூப்பிடலான்ட்டு நான் ஃபோன் பண்ணேன். எங்க மாலை எங்கீங்க மாப்பிள்ள போயிட்டா? அவளாங்க பக்கத்துல தான் நிக்கிறா. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்க. நீங்க ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் பாருங்க. நானும் மாலாவும் சீக்கிரம் வந்துடுறோம். ஃபங்க்ஷனுக்கு முதல் நாளே கூட வந்துடுறோம். சரிங்க. சரி நான் வச்சுட்டுங்களா? சரிங்க. கண்டிப்பா நான் மாலா கிட்ட சொல்லிடுறேன். ஒரு பிரச்சனை இல்லை. சரிங்க வச்சிருங்க. யாருங்க ஃபோன்ல? எங்க அம்மா ராணி அம்மாவா பேசுனாங்க. என்ன விஷயமா? எதுக்காக என்னைக்கும் கூப்பிடாதீங்க? இன்னைக்கு அதிசயமா உங்களை எல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அப்படி என்ன விசேஷம்? அது அடி நம்ம கலாவுக்கு 2வது புள்ள பிறக்க போகுது இல்ல, அதுக்கு வளகாப்பு வச்சிருக்காங்களா, அது முறையா கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணிருக்காங்க. நீ சட்டுப்புட்டுன்னு வேலையெல்லாம் செஞ்சு வச்சிரு, பலகாரங்கள் எதுவும் செய்யணும்னா செஞ்சு விடு. அப்புறம் வளகாப்புக்கு போறப்ப சும்மா வெறுங்கையோட போக கூடாது. சரியா? எல்லாமே நீ ரெடி பண்ணி வச்சிரு. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். நாளைக்கு தானே ஃபங்க்ஷன். நாளைக்கு நம்ம காலையில சீக்கிரம் கிளம்பிடலாம். சரியா? ஐயோ என் தங்கச்சிக்கு 2வது வளகாப்பா? நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 2 பிள்ளைக்கு அம்மாவாயிட்டா. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி நீங்க ஆபீஸ் போயிட்டு வாங்க. பிள்ளைங்கள எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். நான் அதுக்குள்ள அவளுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சிடறேன். நம்ம நாளைக்கு ஒரு ரேட்டு போயிட்டு வந்துடலாம். ஆமா பிள்ளைங்களை விட்டுட்டு நாம எப்படி போறது? 2 பேத்துக்கும் லீவு போட்டு கொஞ்சம் கூட்டிட்டு போயிடலாம். சரிங்களா? எமோ நீ என்னமா பிளான் போட்டுட்டு இருக்கற? ஸ்கூல்ல லீவு போட்டுட்டு நாங்க 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு வரதா? அம்மா கொஞ்சம் கம்முனு இருமா. அடுத்த மாசம் வேற எக்ஸாம் வருது. எங்க மிஸ் இல்லைன்னா எங்களை ரொம்ப திட்டுவாங்க. லீவுலாம் போட கூடாதுமா. வேணா நீ அப்பாவும் போயிட்டு வாங்க. நாங்க அதுக்குள்ள நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருவோம். ஹே சத்த கம்முனு இருடி. உனக்கு என்ன தெரியும்? அங்க ராணியையும் பாட்டிமாவுக்கு நீங்களா வரலினா ரொம்ப வருத்தமா போயிடும். அப்புறம் உங்க சித்தி கலா வர கோச்சுக்குவா. அதனால கொஞ்சம் கம்முனு இருங்க. நான் உங்க டீச்சர் கிட்ட நான் பேசிட்டு நான் லீவ் வாங்கிக்கிறேன். சரியா? எல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போங்க. நாளைக்கு தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போறோம். நான் சாயந்தரமா வந்து உங்க மிஸ் கிட்ட சொல்லி நான் லீவ் வாங்கிக்கிறேன் 2 பேத்துக்கும். சரியா? ஏய் ஜாலி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா போதும். நாளைக்கு லீவு போட்டுட்டு நம்ம கிராமத்துக்கு போலாம். அங்க போனா ராணி பாட்டி எனக்கு விதவிதமா செஞ்சு கொடுப்பாங்க. அதுல அது கலாசிட்டிக்கு வர ஃபங்க்ஷனா சும்மா ஜாலியா ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு வரலாம்க்கா. சரி நீ எல்லாம் கவலைப்படாதக்கா. ஸ்கூல் ஒரு நாள் தான லீவு. நம்ம போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். சரியா? சரி நம்ம பண்ணுங்க. எப்படியே ஸ்கூல்ல லீவு போடுங்க. உங்க வீட்டு ஃபங்க்ஷனா மட்டும் பசங்க லீவு போட்டு கூட்டிட்டு போலாம். இதே எங்க சைடு ஒரு ஃபங்க்ஷனா அவங்களுக்கு படிப்பு போயிடும், அது போயிடும், இது போயிரும். சரி இஷ்டம். எப்படியா பிளான் பண்ணுங்க. நான் டைம் ஆகுது ஆபீஸ்க்கு நான் கிளம்புறேன். உங்க அப்பனுக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பாரு எங்க வீட்டு ஃபங்க்ஷன் உங்க வீட்டு ஃபங்க்ஷன் பிரிச்சு பேசிக்கிட்டு. ஆமா எனக்கு எங்க வீடு தான் எனக்கு பெருசு. அதுக்கு என்னப்ப? வாங்கடா எல்லாம் போய் சீக்கிரம் கிளம்புங்க ஸ்கூலுக்கு. எனக்கு வேற நிறைய வேலை இருக்குது. சரி மாலா, வீட்டையெல்லாம் நல்லா லாக் பண்ணிட்டியா? 1-2 டைம் இருக்கும் செக் பண்ணிக்கோ. சரி சீக்கிரம் வாங்க கிளம்பலாம். இப்பயே கிளம்புனாதான் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம போய் செய்ய முடியும். அடடா இது என்னடி மாலா, நம்ம கிளம்புறப்பயே இப்படி போன கொடுக்க போகுது. இது நல்ல சகுனமாவே நம்மளுக்கு தெரியலையே. ஏண்டி அப்படி நம்ம போகணுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது கருப்பு போன தானே விடுங்க. போன போயிட்டு போகுது. நம்ம கிளம்புற வழி பார்க்கலாம். டைம் ஆகுது. சீக்கிரம் போனாதான் விடிஞ்சு நம்ம கிராமத்துக்கு போய் சேர முடியும். கிளம்புங்க சீக்கிரம். அதெல்லாம் ஒன்றும் சகுனமெல்லாம் ஒன்றும் பார்க்க கூடாது இந்த காலகட்டத்துல எல்லாம். என்னமோ சொல்ற. சரி போவோம். போய் தான் பார்க்கணும். எனக்கு என்னமோ இது ஒன்றும் சரிப்பட்டு வரல. சரி போலாம். சரி வாங்க பசங்களா, நல்லா வந்து கார்ல ஏறுங்க. நம்ம கிளம்பலாம் சீக்கிரமா. அப்பாடா இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததுல ரொம்ப டயர்டா இருக்குது. பாத்தீங்களா எவ்வளவு சேஃப்டியா நம்மளும் வந்துட்டோம். நீங்க தான் கிளம்புறப்ப போன குறைக்க போச்சா, அது போச்சு இதை போச்சுன்னு. பாத்தீங்களா எதுவுமே நடக்கல. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காருங்க. பாருங்க எங்க கிராமம் எவ்வளவு அழகா இருக்குது. இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கணுங்க. வாங்க வீட்டுல நம்மளுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சீக்கிரம் போயிட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும்ல. ஏய் ஜாலி, பாட்டி ஊருக்கு வந்தாச்சு. அழகா இருக்குதுல்ல அந்த கிராமம். சூப்பரா இருக்குது போ. ஏய் ஆமாண்டா தம்பி, எவ்வளவு அழகா இருக்குது பாரு. பாட்டி நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்கப்பா சீக்கிரம் நம்ம போலாம். நேரம் ஆகுது. வாங்க மாப்ள வாங்க. இவ்வளவு நேரம் ஆயிருச்சா? ஏடி மாலா ஏடி இவ்வளவு லேட் ஆயிருச்சே? கொஞ்சம் சீக்கிரமா தான் கிளம்பி வந்தா என்ன? எல்லாரும் பாரு உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு நீ இவ்வளவு லேட்டா வந்தீனா எப்படி பாரு. சரி வாங்க போய் சட்டுப்புட்டு ஃபங்க்ஷன் நம்ம ஆரம்பிக்கலாம். அக்கா மாலக்கா வாங்க மாமா எல்லாரும் வந்துட்டீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. நீ எங்க வளகாப்புக்கு வந்தது. எனக்கு வளையல் போட்டுடுக்கா. நீ போட்டுட்டாதான் ரொம்ப ராசிக்கா. ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு நீ தான் போட்டுட்ட. இப்ப செகண்ட் பிள்ளைக்கு நீயே போட்டுடுக்கா. இதுதான்க்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு பாரு என் புட்டு அழகா இருக்கிறா. அவளுக்கு இது 2வது வளகாப்புனே சொல்ல முடியாது. இன்னும் சின்ன பிள்ளையாட்டமே இருக்கிறா. ஏங்க மாப்பிள? ஆமாமா இன்னும் கலா பாக்குறதுக்கு அப்படியே சின்ன பிள்ளையாட்டமே இருக்கிற. போங்க என் கண்ணே பற்றும் போட்டுருக்குது. எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம சுத்தி போடுங்க. இந்த ஊர் கண்ணே இன்னைக்கு வந்து கலா மேலதான் இருக்குது. சரி ஆகட்டும். ஃபங்க்ஷன் சிறப்பா முடிச்சாதான் வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட முடியும். இல்லைன்னா டைமுக்கு சாப்பாடு எல்லாம் போட முடியாது. சட்டு போட்டு நல்லா வலையில போட்டு முடிங்க. சரியா? சரி தொடர்ந்து நல்லா பேசிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் வலையில் போட்டு முடிச்சாச்சா? ஃபங்க்ஷன் முடிஞ்சது. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் பசியா இருப்பாங்க. அவங்களுக்கு சீக்கிரம் சாப்பாடு போட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டு கிளம்பணும்ல. சரி கமலா, சட்டு புட்டுன்னு சாப்பிடு. நாளைக்கு எனக்கும் ஆஃபீஸ் இருக்குது, பசங்களுக்கும் ஸ்கூல் இருக்கு. மழை வர மாதிரி இருக்குது. அதனால நம்ம கிளம்பலாம். சீக்கிரம் சாப்பிடு. சரிங்க நீங்களும் சாப்பிடுங்க. ஏய் பசங்களா, ஏ ரவி மீனா சீக்கிரம் சாப்பிடுங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல. சீக்கிரம் சாப்பிடுங்க. நம்மளும் கிளம்பலாம். ஏங்க மாப்ள இருந்துட்டு தான் போலாம் இல்லைங்க மாப்ள. ஏங்க மாப்ள வந்ததும் கிளம்புறீங்க. மாலா நீ தான் சொல்ல ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்களே. கலகலன்னு வீடு இருக்கும். கலாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வந்தது இப்படி போறேன்னு சுடுதண்ணி காலில் ஊத்திட்டு இருந்தா எப்படி மாலா? அதனால கொஞ்சம் இருங்க. அப்புறமா போலாம். மழை வேற வர மாதிரி இருக்குது. இந்த மழையில போய் எங்கேயாவது மாட்டிக்காதீங்க. அதனால இருங்க. அப்புறம் நாளைக்கு போலாம். இல்லம்மா கிளம்பணுமா? இவங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து எக்ஸாம் வேற ஸ்டார்ட் ஆகுது. அதனால இப்படிலாம் லீவ் போட்டா அவங்க மிஸ் அவ்வளவுதான் திட்டுவாங்க. இதுக்கே அவங்க கிட்ட நான் கெஞ்சி தான் கூட்டிட்டு வந்தேன். சரிங்கம்மா நாங்க கிளம்புறோம். மறுபடியும் ஒரு நாளைக்கு வரோம். போமாலா, வந்தது தெரியல போனது தெரியல. பேரங்களையாவது இங்க விட்டுட்டு போலாம். அவங்களையும் கூட்டிட்டு போறேங்கிற. நான் பேரங்களை கூட விளையாண்டுக்கிறாவது நான் இருப்பேன். ஏமா இப்படி பண்ற? ஏன் மாலா வந்தது ஏன் இப்படி
போகணும்னு இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கிற நீ எப்பயும் போய் இப்படியே தான் எப்போ வந்தாலும் உடனே கிளம்பணும்னு ஓடி போயிடுற ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் போலாம்ல மழை வர மாதிரி அம்மா சொல்றாங்க அம்மா பேச்ச கேளு மாலா ஐயோ வெளியே வந்து பாருங்களேன் இப்படி மழையும் மின்னலமா இருக்குது இல்ல நாங்க கிளம்புறோம் எங்களுக்கு டைம் ஆகுது நாளைக்கு பிள்ளைங்களுக்கு வேற ஸ்கூல் இருக்குது சரிம்மா நாங்க கிளம்புறோம் டேய் சதா அமைதியா வாடா எனக்கு பார்த்து ஓட்ட தெரியும்டா நான் கிளம்புறப்பே சொன்னேன் உங்க ஆத்தா கிட்ட இன்னைக்கு வேண்டாண்டி என்னமோ சைனமே சரியில்லை போன வேற கொடுக்க போகுதுன்னு சொன்னேன் இப்போ பார் ரிட்டர்ன் வரப்ப வச்சு வாங்குது சரி பார்க்கலாம் இரு நம்ம எதுவும் வண்டி ஓட்டுறேன் பார் எல்லாம் ரோட்ல எப்படி போறாங்க மழை பெய்யுது ஏதாவது கொஞ்சம் மாதிரி பயமா இருக்கு அப்ப வண்டி ஓட்டத்துக்கே ரொம்ப சிரமமா இருக்குது போக பாத்தி அடிமாலா நான் கிளம்புறப்ப உங்ககிட்ட சொன்னேன் போன கொடுக்க போதுரி நம்ம கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் கேட்டியா வீட்டுல போய் ஒரு தண்ணி நீ குடிச்சிட்டு கிளம்பி இருந்தாலாவது கொஞ்சம் அந்த சகுனம் கேட்காதுன்னு சொல்லுவாங்க உன் பேச கேட்டுட்டு நானும் கிளம்பிப்பார் இப்படி ஆயிடுச்சு இப்போ இந்த காரை எப்படி நான் சரி பண்றது நம்ம எப்படி வீட்டுக்கு போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே சரி விடுங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்க தான் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்களா அதுல எல்லாம் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன்றும் பயப்படாதீங்க நம்ம சட்டு போட்டு வீட்டுக்கு முத போய் சேரலாம் என்ன மக்களே உங்களுக்கும் இது மாதிரி எங்களை மாதிரி அனுபவம் எல்லாம் நடந்திருக்கா இது மாதிரி மலையில வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரது இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு நடந்ததுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் கொடுங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ